இமேஜின் பண்ணுங்கள், இன்னும் 5 வருஷத்தில் ஆஃபீஸுக்கு போகாமல் உங்கள் வேலையை ஏஐ சாஃப்ட்வேர் பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? கேட்க சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தெரியுதா? ஆக்சுவலி இது இப்போவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஜெமினி, கிளவுட், ChatGPT மாதிரி ஏஐ டூல்ஸ் ஆல்ரெடி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது கொஷன் என்னென்னா, ஏஐ உங்கள் ஜாபை ரீப்ளேஸ் பண்ணுமா இல்லை சேவ் பண்ணுமா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோவில் 5 ஏஐனால் இம்பேக்ட் ஆகிற ஜாப்ஸையும் அண்ட் சேஃபாக இருக்கிற ஜாப்ஸையும் பார்க்க போகிறோம். ஏஐனா என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா மனுஷன் யோசிக்கக்கூடிய சில டாஸ்க்கை கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணுறது தான் ஏஐ. ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறது, வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, கோடிங் பண்ணுறது, ஏஐ டிரான்ஸ்லேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா டாஸ்க்கும் பண்ணும் ஏஐ. அண்ட் ஏஐ 24/7 கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும், டயர்டே ஆகாது. ஏஐனால் முதல்ல இம்பேக்ட் ஆக போகிற ஜாப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் சப்போர்ட். ஸோ இன்றைக்கி நீங்கள் பேங்க்குக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட பேசுகிறது ஹியூமன்ஸ் கிடையாது, ஏஐ. ஏஐ என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் பாஸ்புக் ட்ராக்கிங் ஸ்டேட்டஸ், உங்களோட பேலன்ஸ் என்கொயரி, இதெல்லாம் சாட்போட் மூலியமாகவே உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுது. இன்னும் சில பேங்க்கில் சில காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன்ஸ்க்கு ஹியூமன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஜாப் ஏஐனால் இம்பேக்ட் ஆகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டேட்டா என்ட்ரி, காப்பி பேஸ்ட், எக்ஸல் அப்டேட், இன்வாய்ஸ் அப்டேட்டிங். ஸோ இந்த மாதிரி ஏஐ ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க்கை ஈஸியாக பண்ணுது. அதனால் இந்த ஜாபும் கூட இப்போதைக்கு சேஃப் ஜோனில் இல்லை. மூணாவது ஜாப் எடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் கான்டென்ட் கிரியேட்டிங். ஸோ எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சோஷியல் மீடியா கேப்ஷன் கிரியேட்டிங், அட்வர்டைஸிங், ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், இமெயில் ரைட்டிங், இதெல்லாம் ஈஸியாக ஏஐ ஃபியூ செகண்ட்ஸில் கொடுத்துருது. ஆனால் இன்னும் க்ரியேட்டிவ் ஐடியாஸ்க்கு அண்ட் ரிசர்ச்க்கு ஹியூமனோட இன்ட்ராக்ஷன்ஸ் இப்போவும் பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்க்கு தேவைப்படுது. இருந்தாலும் கூட இதுவும் சேஃப் ஜோனில் இந்த ஜாப் இல்லை. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேசிக் கிராஃபிக் டிசைன்ஸ். இன்றைக்கி ஏஐ போஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணுது, இமேஜ் ஜென்ரேட் பண்ணுது, தம்ப்லைன்ஸ் க்ரியேட் பண்ணுது. சில கம்பெனிஸ் பேசிக் டிசைன்ஸ்க்காக ஏஐ ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ப்ரொஃபஷனல் டிசைனிங்க்கு இன்னும் டிசைனர்ஸ் தேவைப்படுறாங்க. அஞ்சாவது ஜாப் எது பார்த்தீங்கன்னாக்கா ட்ரான்ஸ்லேஷன். ஸோ இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு ஹிந்தி, சப்டைட்டில் க்ரியேஷன்ஸ், இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் ஏஐ ஸ்பீடாக பண்ணிடுது. ஆனால் மெடிக்கல் டாக்குமெண்டேஷன், புக்ஸ் அண்ட் இந்த மாதிரி லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இன்னும் ஹியூமனோட ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. எல்லா ஜாப்ஸையும் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு ஏஐனால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர், ப்ளம்பர், எலக்ட்ரீஷியன்ஸ், இந்த மாதிரி டிரைவர்ஸ், இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு ஹியூமன் இன்டர்ஃபேஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. ஆனால் ஏஐனால் இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நம்மலாம் பார்த்து ஏஐ பார்த்து பயப்பட தேவையில்லை. ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷன்ஸுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், வீடியோ எடிட்டிங் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அது மூலிமா எப்படி கேதர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏஐனால் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்காது. அதனால் யூஸ்ஃபுல்லாக மட்டும்தான் இருக்கும். மக்களே, ஏஐ ஃப்யூச்சரில் உங்கள் ஜாபை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. யுவர் சாய்ஸ் வித் வேலு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் வேலுசாமி. பாய்.